ஹாய் மேம், +2 மேத்தமெட்டிக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ்ங்கிற டாபிக்ல ஏகப்பட்ட சம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ். என்னது இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ்? இந்த இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ங்கிற டைட்டிலுக்கு கீழே தான் நாம இப்போ ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இம்ப்ராப்பர் இன்டெகிரல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1 f of x dx, a to b 2x dx, 0 to infinity x plus 5 the whole square dx. இது எல்லாமே இன்டெகிரல் தான். இது ஒரு இன்டெகிரல், இது ஒரு இன்டெகிரல், இது ஒரு இன்டெகிரல். ஆனா இந்த மூணுலையுமே நம்ம இதைத்தான் இம்ப்ராப்பர் இன்டெகிரல் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த லிமிட் இருக்கு பாருங்க, இந்த லிமிட்ல ஏதோ ஒண்ணு அப்படி இல்லை என்றால் இரண்டுமே ஆனாலும் கூட ஏதோ ஒரு லிமிட் இன்ஃபினிட்டியா இருக்கணும். இப்போ 0 இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டி வந்த காரணத்தினால் கம்ப்ளீட்டா இந்த இன்டெகிரலே நம்ம இம்ப்ராப்பர் இன்டெகிரல் சொல்லுவோம். அதே போல ரெண்டுமே இன்ஃபினிட்டியா இருக்கு சார், திஸ் இஸ் ஆல்சோ எ இம்ப்ராப்பர் இன்டெகிரல். ஆனா இது ரெண்டும் they are not improper integral, they are a proper integral. So improper integral na enna அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So this is the improper integral. இந்த improper integral ல நம்ம நிறைய என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேसेस பார்த்துட்டே இருக்கோம். இதுல நம்ம அடுத்தால பார்க்க போறது காமா இன்டெகிரல். காமா இன்டெகிரல் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ ஸ்டடி பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் காமா இன்டெகிரல் அப்படின்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த உடனே ஒரு விஷயத்த சட்டுன்னு புரிஞ்சிக்க ஆசைப்படவே கூடாது. அதன் போக்குல விடணும். அதன் போக்குல விட்டுக்கிட்டே இருக்கும் போதுதான் அப்படியே அனுபவத்துல நமக்கு அந்த இன்டெகிரல்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். நான் எடுத்த உடனே காமா இன்டெகிரல் தான் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசினேன் அப்படின்னா சத்தியமா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ நான் என்ன செய்வேன், நிறைய எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணிக்கிட்டே வருவேன். எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை பேஸ் பண்ணி இதுதான் காமா இன்டெகிரல் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ ஆர்வத்தை கணக்குல மட்டும் என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமை காக்கணும். புரியலையே அப்படின்னு அப்செட் ஆனோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது புரிய போறது இல்லை. ஸோ புரியாத கணக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு காத்து கிடந்து நிறைய சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு புரிய வரும். ஸோ இந்த காமா இன்டெகிரல்ல நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ப்ரூவ் தட் 0 to infinity e to the power of minus x x to the power of n into dx is equal to n factorial. இதை நம்ம என்ன செய்யணும், உண்மை அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சம் தான். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துது 0 to infinity e to the power of minus x x to the power of n dx. ஸோ இந்த இன்டெகிரலை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மூலமா நம்ம என்ன செய்ய போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னா என்னது, f of x dx அப்படின்னு இருந்தா இதை uv மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் v du அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கன்வெர்ட் பண்ணுவோம். இதுல u v அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், இதுல இருந்து சப்ஸ்டியூஷன் எடுப்போம். சார் அதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் நான் அதை சொன்னேன். இப்போ இதுல நம்ம எதை u எடுக்கிறது எதை v எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் u is equal to x power n and dv is equal to integral of dv is equal to e to the power of minus x into dx. அப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்குது, u into dv ஃபார்ம்ல இருக்கும். u into dv ஃபார்ம்ல இருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை இன்டெகிரேட் பண்றதுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது x பவர் n ஆக இருந்தால் du என்னவாக இருக்கும், n into x பவர் n minus 1 into dx. அப்புறம் v இன்டெகிரல் ஆஃப் e to the power of minus x into dx. இது எப்படி வரும், minus of e to the power of minus x plus c. ஸோ இதை என்ன செய்யுங்க, வித்தின் பாக்ஸுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், லிமிட்டை வேற சேஞ்ச் பண்ணணும். லிமிட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் பண்ணணும்ல. ஸோ uv minus integral of
v du substitute பண்ணுங்க அப்போ. What is u? u is x power n. And what is v? e to the power of minus x minus integral. Limit என்கிறது 0 to infinity. What is v? v is minus e to the power of minus x. And what is du? n into x to the power of n minus 1 into dx. Okay, it's on. So இதுக்கு நாம வந்து என்ன செய்யணும், லிமிட் அப்ளை பண்ணணும். 0 to இன்ஃபினிட்டிங்கிற லிமிட் அப்ளை சரியா. சரி, இது அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் எப்படி ஆகும்? எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடணும். இன்ஃபினிட்டி டு த பவர் ஆஃப் n e to the power of minus infinity போட்டுட்டு மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 பவர் n e to the power of minus 0 இப்படி ஆகிடும். என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டாச்சு. தென் இங்கே வாங்க, இந்த மைனஸ் வெளியே வந்து ப்ளஸ் ஆயிரும். e to the power of minus x n into x to the power of n minus 1 into dx. ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, இன்ஃபினிட்டி வந்தாலே அந்த கம்ப்ளீட் டேர்ம் என்னவா தான் இருக்கும், இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். ஸோ லெட் இட் பி இன்ஃபினிட்டி. அதே மாதிரி e to the power of minus infinity நம்ம என்ன செய்யறது, e to the power of minus infinity நம்ம இந்த டேர்ம் மட்டும் நோட் பண்ணுங்க. infinity to the power of n e to the power of minus infinity. இதை வந்து நம்ம என்ன செய்ய, ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். e to the power of infinity அப்படிங்கிறது நோ ப்ராப்ளம், அதில் எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் e to the power of minus infinity என்னவாக மாறும், எப்படி மாறும், e to the power of எப்படி ஆயிருமா, ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால இன்வெர்ஸில் வரும். ஸோ இன்வெர்ஸில் இன்ஃபினிட்டி வந்தால் ஒன்றை பல முறை உடைச்ச மாதிரி ஆகும். ஒன்றை வந்து உடைக்க அது எதை நோக்கி போயிட்டு இருக்கும், கம்ப்ளீட்டாக 0 நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டேர்மே எப்படி மாறிடும், 0வாக மாறிவிடும். ஸோ 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி டு த பவர் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக அதுவும் ஓவராலாக 0வாக மாறிவிடும். ஸோ இன்ஃபினிட்டி டு த பவர் n மைனஸ் e டு த பவர் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற டேர்ம் எப்படி ஆகிடும், 0வாக மாறிடும். மைனஸ் அகைன் இங்கே 0 தான் இருக்குது. ஸோ என்ன செஞ்சிடலாம், கம்ப்ளீட்டாக 0வாக போட்டுடலாம். e to the power of infinity மட்டும் இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியாது. e to the power of infinity வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, 0ன்னு சொல்ல முடியாது. ஆனா e to the power of minus infinity கம்ப்ளீட்டா என்னதான், இஸ் எக்ஸாக்ட்லி 0 தான். ஸோ டென்ஷனே ஆகாம என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டிட் பண்ணி சமப்ஸ் ப்ரொசீக்வெண்ட் போயிட்டே இருங்க. லிமிட் 0 to infinity. இந்த எண்ணை வந்து வெளியெடுத்துருங்க. n 0 to infinity e to the power of minus x x to the power of minus 1 into dx. இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்னு எடுக்கிறத விட இதுக்கு என்ன செய்யுங்க, in எடுத்துருங்க. ஏன்னா சப்ஸ்டியூஷன் லெட் in is equal to எடுத்துருங்க. ஓகே ரைட்ஸ். ஸோ இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். இங்கே என்ன இருக்கும், n 0 to infinity e to the power of minus x x to the power of n minus 1 into dx. ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, in is equal to இதுவாக இருந்தால் இந்த டேர்முக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இன்டெக்ரல் நோ ப்ராப்ளம். e to the power of minus infinity e to the power of minus x sorry e to the power of minus x e to the power of minus x. நெக்ஸ்ட் x இருக்குது n க்கு பதிலா யார் இருக்குதா, n minus 1 இருக்குது. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த n அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த கம்ப்ளீட் டேர்முக்கு பதிலா in minus 1 போட்டு விடலாம். இங்க பேர் வச்சதை பேஸ் பண்ணி இங்க இன்னொரு பேர் கிடைக்குது. அதுதான் விஷயம். பாருங்க, இங்க n இருக்கிறதுனால நம்ம in போட்ட மாதிரி வருது. இங்க n minus 1 இருக்கிறதுனால இங்க நம்ம என்ன பண்ணிடலாம், in minus 1 போட்டலாம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, hence in is equal to n into in minus 1 கிடைத்திருக்கிறது. சரியா? இதே போல proceeding in the same manner, இதே மாதிரி நம்ம வந்து அகை
சம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா we will get என்னது, we will get i n minus 1க்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கும், n minus 1 into i n minus 2 கிடைக்கும். in equal to n into i n minus 1 கிடைச்ச மாதிரி இந்த i n minus 1க்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கும், n minus 1 into i n minus 2 கிடைக்கும். சரியா? இதை என்ன செய்ய போறோம், அகைன் அப்படியே அடுக்கிக்கிட்டே வர போறோம். கிடைக்கும். அதுக்கப்புறம் i n minus 2க்கு பதிலாக யார் கிடைக்கா, n minus 2 into i n minus 3 கிடைக்கும். இது அப்படியே என்ன செய்யும், ப்ரொசீட் ஆகிக்கிட்டே போகும். இது அப்படியே என்ன செய்யும், ப்ரொசீட் ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த i n minus 1ஓட வேல்யூவை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்றது, அதே மாதிரி இந்த i n minus 2ஓட வேல்யூவை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்றது. இப்படி கிடைச்ச அடுத்தடுத்த ரிசல்ட்டை ஃபுல்லா ப்ரீவியஸ் ரிசல்ட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், substituting all the results in the previous result, அதுக்கு முந்தின ரிசல்ட்ல இந்த previous results we will get நமக்கு என்ன கிடைக்கும், in is equal to n இருக்கும். ரைட்டா? n இருக்கும். இந்த i n minus 1க்கு பதிலா யார் வந்திருப்பா, இவங்க வந்திருப்பாங்க. n minus 1 into i n minus 2 வந்திருக்கும். அதே நம்ம என்ன செய்வோம், இந்த i n minus 2க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். பண்ணும்போது யார் வருவா, n minus 2 into i n minus 3 வரும். அதே நம்ம என்ன செய்வோம், i n minus 3க்கு பதிலாக இதே மாதிரி இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கும், n minus 3 into i n minus 4 கிடைக்கும். இப்படியே சப்ஸ்டியூஷன்ல கிடைச்சிக்கிட்டே போய் கடைசியில என்ன செய்யும், முடிவே இல்லாம 1ல போய் முடியும். கடைசியில் அது எங்க போய் முடியும், 1ல போய் முடியும். அந்த 1ல போய் முடியும் போது அதை கம்ப்ளீட்டா நம்மளால எப்படி சொல்ல முடியும், ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. 5 into 4 into 3 into 2 into 1 அப்படி இருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடலாம். இதுதான் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். ஒருவேளை 10 ஃபேக்டோரியலாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இதுதான் என்னது 10 ஃபேக்டோரியல். ஆக இங்க பாருங்க, n இருக்குது, ஒரு ஸ்டெப் குறையுது, ஒரு ஸ்டெப் குறையுது, ஒரு ஸ்டெப் குறைஞ்சு கடைசியில எங்க போய் நிக்குது, 1ல போய் நிக்குது. அதே மாதிரி தானே 10ல ஆரம்பிச்சு கடைசியில இது எங்க போய் நிக்குது, 1ல போய் நிக்குது. அதனால நம்ம ஓவரால் இதை என்ன செஞ்சிடலாம், n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், கணக்கை முடிச்சிடலாம். அப்ப நாம எதிர்பார்த்தது என்ன, கம்ப்ளீட்டா அதை இன்டகிரேட் பண்ணும்போது n ஃபேக்டோரியல் வரும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி என்ன கிடைச்சாச்சு, n ஃபேக்டோரியல் கிடைச்சாச்சு. ஸோ ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி தான், ப்ரூஃப் முடிந்தது. இப்போ இதுல சில டிஃபிகல்டிஸ் இருக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும், அதை நிதானமா செய்யுங்க. e to the power of minus infinity 0 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடவே கூடாது. அதை மனசுல வச்சுக்கிட்டே சம் செய்யுங்க. கீழே ப்ரொசீட் பண்ணி வந்துகிட்டே இருந்தா ஒரு ரிசல்ட் கிடைச்சு போச்சு. இந்த ஒரு ரிசல்ட்டை பேஸா வச்சுக்கிட்டு அடுத்த ரிசல்ட்ஸை அசம்ஷன்லேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். ஸோ அகைன் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், n ஃபேக்டோரியல் கிடைச்சிரும். கடைசியில ப்ரூஃபை முடிங்க. ஹென்ஸ் integral 0 to infinity e to the power of minus x to the power of n into dx is equal to n factorial is proved. Sum is over. So the factorialங்கிற கான்செப்ட் புதுசு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் என்றால் 5 ஃபேக்டோரியல் இருந்தால் 5ல இருந்து ப்ரீவியஸா உள்ள எல்லா நம்பரையும் கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் 5 ஃபேக்டோரியல். 10 ஃபேக்டோரியல் இருந்தா 10க்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது 10 ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல்ங்கிற ஒரு புது கான்செப்டை நாம இந்த சம்ல புரிஞ்சிருக்கோம். ஸோ ப்ரூஃப் இஸ் ஓவர். டோன்ட் மிஸ் டு லேர்ன் திஸ் ப்ரூஃப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ல, காமா இன்டெகிரல்ல இதுதான் பேஸ். இதை அடிப்படையாக வச்சுதான் இனிமேல் வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே வரும். ஸோ don't fail to learn this important result. See you in the next class. Thank you.